ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சப்போர்ட் இன் வெப் அப்ளிகேஷன் இன் ஜாவாவில் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஒய் ஜாவா இஸ் குட் ஃபார் வெப் டெவலப்மெண்ட், ஏன் வந்து ஜாவாவை வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜாவா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவைலபிள் சோஃபார். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நம்ம ஜாவான்னு சொல்லலாம். Developers find it easy to use Java for building small to web apps. அதாவது டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த வெப் ஆப்ஸை வந்து ஜாவாவில் டெவலப் பண்ணுறாங்க. என்னென்ன ரீசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பார்த்திங்கன்னா ஜாவா நமக்கு தெரியும் இல்லையா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிவைஸும் நம்ம வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இதனால் பார்த்திங்கன்னா டெவலப்ஸ் வந்து கோடு ஒரு இடத்துலையும் அது எந்த இடத்துல வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்கேலபிள். ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லையா, அதனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளெக்சிபிள் அண்ட் மாடுலர்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாட் ஒன்லி கோடு வந்து ரைட் பண்ணுறதுக்கும் அதாவது வேரியஸ் பிளாட்ஃபார்மில் மேனேஜ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து வெப் அப்ளிகேஷனில் ஜாவாவை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிச் செட் ஆஃப் ஏபிஐஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம நெட்வொர்க்கிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். XML பார்சிங் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் அதர் டாக்ஸ் மேக்ஸ் இட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் வெப் டெவலப்பர்ஸ். அதாவது வெப் டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் நமக்கு இருக்கிறதுனால இது நெட்வொர்க்கிங்கில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நிறைய டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஜாவா தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை செக்யூர். இதில் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோகிராஃபி, ஃபயர் வால்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட டேட்டா வந்து செக்யூராக இருக்கும். அதுதான் இஸ் ஆல்சோ த ஒன் ஆஃப் த ரீசன் டு செலக்ட் த ஜாவா ஃபார் வெப் அப்ளிகேஷன் டெவலப்பர். ஓகேங்களா, ஹைலி செக்யூரபிளாக இருக்கும். அதுக்காகவும் தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஐடிஇ அண்ட் டூல்ஸு. டு என்ஷூர் ஹை ப்ரொடக்டிவிட்டி ஜாவா ஆஃபர்ஸ் டெவலப்பர்ஸ் ஆக்சஸ் டு எக்ஸலண்ட் டூல்ஸ். இங்கே வந்து எக்ஸலண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னென்ன டூல்ஸ் பார்த்திங்கன்னா எக்லிப்ஸ் அண்ட் நெட்பீன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உதவு. மோஸ்ட் ஆஃப் த ஐடிஎஸ் அண்ட் டெவலப்பர் டூல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. அதனால் இது முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக கிடைக்கிறது. அதனால் நிறைய வந்து டெவலப்பர்ஸ் வந்து இது வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டி த்ரெட் சப்போர்ட் சொல்லலாம். டியூ டு த மல்டி த்ரெட்டிங் கேப்பபிலிட்டிஸ் த லாங்குவேஜ் கேன் மேனேஜ் மல்டிபிள் த்ரெட்ஸ். இங்கே வந்து மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து இருக்கிறதுனால யூசர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருப்பி கோடு எழுதாமல் மல்டிபிள் த்ரெட்ஸ் மூலிமா டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் ஏன் ஜாவாவில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஐடின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, இஸ் ஏ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். ஐடின்றது தட் ப்ரொவைட்ஸ் இன்டர்ப்ரெட்டர். இது எல்லாமே இருக்கும், இன்டர்ப்ரெட்டராகவும் இருக்கும், எடிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டீபக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், கம்பைலர் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அதான் பார்த்தா இந்த ஐடியில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாவா சர்வ்லெட் ஏபிஐ. இந்த ஜாவா சர்வ்லெட் ஏபிஐ ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சர்வர்ஸில் வந்து ரன் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் சர்வராக நமக்கு வந்து வெப் சர்வர் அண்ட் அப்ளிகேஷன் சர்வராக இந்த ஜாவா சர்வ்லெட் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். அதனால நம்ம ப்ரோக்ராமை சர்வ்லெட்டை டிக்ளேர் பண்ணுறோன்னா சர்வராக அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தே ஒர்க் ஆன் த சர்வர் சைட் அண்ட் கேப்பபிள் டு அதாவது கொரிஸ் ரிக்வஸ்ட் ஏதாவது சர்வருக்கு நம்ம கொடுக்கணுன்னா சர்வ்லெட் மூலிமா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜாவா சர்வர் பேஜுன்றது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா JSP அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் சைட் டெக்னாலஜிக்காக நம்ம யூஸ் பண்ணுறாங்க. வெப் அப்ளிகேஷன்ஸுக்கு சர்வர் சைட் கோடிங்காக நம்ம அந்த JSP வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த JSP டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா HTML பேஜஸில் தான் நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். அந்த டிசைனிங் பர்பஸுக்காக வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா HTML பேஜஸில் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா JSP ஸ்டாண்டர்ட் டேக் லைப்ரரி.
இது வந்து பார்த்தீங்கன்னா JSTL சொல்லுவோம். காமன் ஃபங்க்ஷன் JSPயோடைய காமன் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் கம்பைனிங் டேக்ஸ். நிறைய டேக்ஸ் வந்து இது வந்து கம்பைனாக இருக்கும். இஸ் ஃப்ரம் மல்டிபிள் வெண்டர்ஸ் மோர் தென், அதாவது லைப்ரரி மூலிமா நம்ம ஏதாவது டேக் டிசைன்ஸ் எடுக்கணும்னா இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா சர்வர் ஃபேஸஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜகர்டா சர்வர் ஃபேஸஸ் டெக்னாலஜி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏபி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதனால் நம்ம வந்து டேட்டாவை சென்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா JAXP. இந்த வெப் அப்ளிகேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா மேப்பிங் சர்வீசஸ்க்காகவும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். இட் டிஃபைன்ஸ் த ஹூப் மேப்பிங் அண்ட் செட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மேப்பிங் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது நம்ம XML டேட்டாவில் மேப்பிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்காக தான் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா JDBC API. JDBCனாவே நமக்கு தெரியும், ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. இந்த API மூலமாக டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இது நம்ம யூஸ் இந்த டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜாவா மேனிபுலேட்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ரம் 2 பேக்கேஜஸ். 2 பேக்கேஜஸ் மூலமா டேட்டா வந்து நம்ம வந்து கெட் பண்ணிப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா java.sql அண்ட் javax.sql இப்படி சொல்லிட்டு 2 பேக்கேஜ் மூலிமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாவா வெப் அப்ளிகேஷன்ஸோடைய எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர், இப்போ யூஸ் பண்ணுறியா சோஷியல் ட்ரெண்டில் யூஸ் பண்ணுற ட்விட்டர். ஸ்பாட்டிஃபைனா தெரியல, மியூசிக் சம்மந்தமாக இருக்க ஆப்பு. அண்ட் தென் நாசா வேர்ல்டு வைட், இது வந்து பார்த்தா விஷுவல் குளோப்புக்காக யூஸ் பண்ணுறோம். நிம்பஸ் மெசேஞ்சர், அதாவது இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர் ஆப் மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ரே மினி தெரியும் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ப்ரௌசர் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திக் ஃப்ரீ ஆஃபீஸ்னால் இது டெஸ்க்டாப் ஆப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆப்பு மொபைல் பேமெண்ட் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாவா வெப் அப்ளிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சில சமயத்தில் 2 மார்க்கில் கேட்கலாம் உங்களுக்கு. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜாவா வெப் அப்ளிகேஷன்ஸ் கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ தான் நம்ம முக்கியமாக போகிறோம், நல்லா கவனிச்சிக்கணும். ஹவு டு கிரியேட் ஏ வெப் அப்ளிகேஷன் யூஸிங் ஜாவா. ஒரு ஜாவாவில் எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா ஜாவா தேவைப்படும், ஜாவா பேக்கேஜ். நெக்ஸ்ட் ஐடி, ஏதாவது ஒரு ஐடி எக்லிப்ஸாக இருக்கலாம், இல்லை நெட்பீன்ஸ் ரெண்டுத்தில் ஏதாவது இருக்கலாம். அண்ட் தென் டேட்டாபேஸ் கண்டிப்பாக தேவை. ஆரக்கிள் ஆர் MySQL எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வர் பார்த்திங்கன்னா அப்பாச்சி டாம்கேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதான் பார்த்திங்கன்னா டூல்ஸு. இந்த டூல்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். பிஃபோர் கிரியேட்டிங் எனி வெப் அப்ளிகேஷன் என்ஷூர் தட் ஆல் ஆஃப் த அபவுட் டூல்ஸ் ஆர், அதாவது நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா டூல்ஸும் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். கரெக்டாக இன்ஸ்டால் ஆனால் தான் நமக்கு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இப்போ ஸ்டெப் 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா எனி ஒன் ஆஃப் த ஐடின்னு சொன்னோம் இல்லையா, எக்லிப்ஸாக இருக்கலாம், இல்லை நெட்பீன்ஸாக இருக்கலாம். இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள் வந்து எக்லிப்ஸில் பார்க்கலாம். ஓப்பன் எக்லிப்ஸ், கிரியேட் ஏ வெப் டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டைனமிக் வெப் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணணும். அதில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ போயிட்டு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம எக்லிப்ஸ் ஐடி இப்படி தான் இருக்கும். ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு டைனமிக் வெப் ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் த டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் இஸ் நாட் லிஸ்டட், அதாவது இந்த டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் வந்து அந்த லிஸ்டடில் இல்லைன்னா திருப்பியும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா IDE அண்ட் கோ டு த அதர் ஆப்ஷன், வேறு ஆப்ஷனில் போய்ட்டு சர்ச் பார்க்கணும். அண்ட் தென் கிளிக் ஆன் டு கண்டினியூ. அது கண்டிப்பாக அந்த டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் இருக்கணும். இது வந்து ஸ்டெப் 1, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ப்ராஜெக்ட் நேம். அந்த ஸ்டெப் 2ல் நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமை வந்து நம்ம தரணும். நவ் என்டர் த ப்ராஜெக்ட் நேம் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட் டு த கண்டினியூ. இந்த டயக்ராமில் இருக்கும், அந்த டயக்ராமில் ஃபிகரில் காட்டுறேன். இப்போ ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தப்பறம் நமக்கு இந்த டயக்ராம் வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறோம். அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம பேசிக் வெப் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஃபினிஷ்னு வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாலோ த ப்ராம்ப்ட் அண்ட் டிக் த ஜெனரேட் web.xml டெப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம web.xml வந்து டிக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கான ஃபிகர்
இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா web.xml க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது ஜென்ரேட் ஆகிருக்கான்னு பொறுத்து அது வந்து நம்ம வந்து ஜென்ரேட் அதில் டிக் பண்ணி நம்ம வந்து விடணும். அந்த பிக்சர் தான். Now our project is ready. The project structure will look as follows. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய வெப் கண்டென்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இப்போ ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் எ சர்வ்லெட். இப்போ நம்ம ஒரு சர்வ்லெட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ சர்வ்லெட் க்ரியேட் பண்ணதுக்கு என்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, நவ் கிரியேட் எ சர்வ்லெட் பை ரைட் கிளிக்கிங் ஆன் த ஜாவா ரிசோர்ஸ் பை எஸ்ஆர்சி ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சர்வ்லெட் வரும். அண்ட் நேவிகேட் டு த நியூவில் போயிட்டு சர்வ்லெட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அண்ட் தென் ப்ரொவைட் த சர்வ்லெட் நேம். இங்கே நம்மளுடைய சர்வ்லெட் நேம் வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறோம். நம்ம என்ன சர்வ்லெட் நேம் கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய சர்வ்லெட் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறோன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோம் சர்வ்லெட் அப்படின்ற நேம் கொடுக்கணுன்னா இந்த இடத்துல சர்வ்லெட் நேம் கொடுக்கணும். சர்வ்லெட் நேம் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வரும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் நேம் கிளாஸ் நேம் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து டெஸ்ட்டுன்னு மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் டெஸ்ட்டு சர்வ்லெட் இருக்குது. நம்மளோட கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் த ஃபினிஷ் பட்டன். இட் வில் கிரியேட் எ டெஸ்ட் ஆஸ் ஸ்பெசிஃபைடு. இப்போ வந்து ஃபினிஷ் பண்ண கிளிக் பண்ணணுன்னா அதுக்கப்புறம் நமக்கு டெஸ்ட்டுன்ற சர்வ்லெட் கிளாஸ் நேம் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த கோட் தான் நம்ம எழுதுகிறோம். இப்போ சர்வ்லெட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே ஹெட் ஆஃப் ஃபைலாக இருக்கும். நான் அதெல்லாம் எழுதலை. இப்போ வந்து நம்ம முக்கியமான வரைக்கும் எழுதிக்கலாம். இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸு டெஸ்ட்டு கிளாஸ் நேமு எக்ஸ்டென்ஸு ஹெச்டிடிபி சர்வ்லெட் கொடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் சூப்பர் ஆஃப் கொடுத்தாச்சு. டூ கெட் போஸ்ட் கெட் 2 இருக்கும். அதில் நம்ம என்ன கொடுக்கணும்னா ரெஸ்பான்ஸ் டாட் நம்ம என்ன கொடுக்கணுமோ கெட் ரைட்டர் ஆஃப் அப் அண்ட் சர்வ்ட் அட் அப் அண்ட் ரிக்வஸ்ட் டாட் கான்டெக்ஸ்ட் பார்த்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டூ கெட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறதுனால பரவாயில்ல. இப்போ ஏதாவது கிளிக் பண்ணால் எனக்கு வேறு இது வரணும்னா அந்த கொரி வந்து நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து எழுதுவோம். இப்போ வந்து சிம்பிளாக டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் நான் அந்த வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, டூ போஸ்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு டூ கெட் ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 4ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் ஜார் ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். அதான் நம்மளுடைய ஸ்டெப் 4. டு ஆட் த ஜார் ஃபைல் ரைட் கிளிக் ஆன் த ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஜார் ஃபைலை ஆட் பண்ணோன்னா ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி அண்ட் தென் அதில் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா பில்டு பார்த்து கான்ஃபிகர் பில்டு பாத் ஆப்ஷன் அப்படி இருக்கும். நவ் கிளிக் ஆன் த ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் ஆப்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வ்லெட் ஜார் ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஜாவா பில்டு பாத் கொடுத்துட்டு அப்ளை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவிகேட் டு த டைரக்ட்ரி வேர் யூ ஹேவ் இன்ஸ்டால்ட் யுவர் சர்வர். இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட்ரியை வந்து நேவிகேட் பண்ண போகிறோம். நம்மளோட சர்வர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணால் சர்வ்லெட் API .jar ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ சர்வ்லெட் ஜார் ஃபைலை நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்காக அந்த பாத்து சர்வ்லெட் API ஜார்ன்றதை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஓப்பன் டு கண்டினியூ. இப்போ ஓப்பன் கொடுத்தா கண்டினியூ ஆகும். நவ் செலக்ட் அப்ளை அண்ட் சூஸ் ஆப்ஷன். இட் வில் ஆட் த ஜார் டு அவர் ப்ராஜெக்ட். இப்போ வந்து அப்ளையை செலக்ட் பண்ணிட்டு அந்த க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்மளோட ஜார் ஃபைல் வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து வந்துடும். இப்போ ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசைனிங் பர்பஸ்க்காக நம்ம HTML or JSP ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். டு கிரியேட் அண்ட் HTML பேஜ். இப்போ HTML பேஜில் க்ரியேட் பண்ண போகிறோன்னா ரைட் கிளிக் ஆன் த வெப் கண்டென்ட் ஃபோல்டர். வெப் கண்டென்ட் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் செலக்ட் த நியூ HTML ஃபைலை நம்ம வந்து கொடுக்கணும். அந்த HTML இப்போ நியூவில் போய்ட்டு HTML ஃபைல் மெனுன்னு கொடுத்தோம்னா இப்போ என்னுடைய HTML வந்து நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா web.html. அங்கே ஒன்றும் இல்லை, டிசைனிங் பர்பஸ்க்காக வெப் அப்ளிகேஷன்ஸ் வெல்கம்ன்றது கொடுத்துருக்கேன். சும்மா 2 லிங்க் மாதிரி ஹோம் அண்ட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு 2 வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5. ஸ்டெப் 6ல் வந்து என்ன பண்ணணும், நம்ம மேப் பண்ணணும் ஃபைலை. எங்கன்னா web.xml ஃபைலில் மேப் பண்ண போகிறோம். அங்கே போய் சர்வ்லெட் நம்மளோட சர்வ்லெட் நேம் எங்கே கொடுத்தோமோ, இப்போ ஹோம் சர்வ்லெட் கொடுத்தோன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ சர்வ்லெட் நேம் நம்மளோட கிளாஸ் நேம் வந்து நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஃபைலை வந்து மேப்பிங் பண்ணுறோம்.
இப்போ ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரன் த அப்ளிகேஷன். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டெப் பண்ணியாச்சு. நம்ம வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறோம். டு ரன் த அப்ளிகேஷன் ரைட் கிளிக் ஆன் த ப்ராஜெக்ட் அண்ட் ரன் இட் ஆன் த சர்வர். இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறோம்னா ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி ரன்னுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு சர்வர் ஆப்ஷனில் ரன் ஆகும் நமக்கு. இப்போ வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அது ரன் பண்ணுறதுக்காக நம்ம டாம்கேட் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட் வில் டேக் சம் டைம், கொஞ்சம் நேரம் ஆகும் அப்ளிகேஷன் லோட் ஆக. அப்ளிகேஷன் லோட் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் வரும். நம்ம இங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அதான் வரும். இங்கே வெல்கம் ஹோம் நியூஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு சும்மா டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்தோம் இல்லையா. ஒருவேளை இங்கேருந்து நம்ம வேறு எங்கேயா போகணுன்னா அப்போ வந்து நம்ம அங்கே தான் நம்ம சர்வ்லெட்டில் வந்து நம்ம எழுதுவோம். சர்வ்லெட்டில் என்ன மெசேஜ் வேணுமோ சர்வ்லெட் எழுதுவோம். நம்ம வந்து ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்தனால சர்வ்லெட்டில் எதுவும் எழுதலை. இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது. இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.